அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே எடப்பாடியார் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு எடப்பாடியினுடைய இந்த பிடிவாதம் பிரிந்து சென்றவர்களை இணைப்பது என்பது பேச்சுக்கே இடமில்லை என்கின்ற அந்த முக்கிய ஆளுமைகளை அரவணைப்பதில் அணுகுமுறையில் எடப்பாடியிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து 2017 முதல்வர் பொறுப்புக்கு வந்த காலத்திலிருந்து எடப்பாடியார் கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் நடைபெற்றிருக்கிற தேர்தலிலெல்லாம் தொடர்ந்து தோல்வியையே தழுவினாலும் தோல்விக்கு காரணமாக இருக்கிற சின்னமாவோ டிடிவி ஓபிஎஸ் மற்ற ஆளுமைகள் கட்சியிலிருந்து விலகியவர்கள் குறித்து அவர்களோடு எந்த அணுகுமுறை அல்லது எந்த தொடர்பு அல்லது அவர்கள் இணைக்க வேண்டும் என்கின்ற எந்த விருப்பு இல்லாமல் தோல்வியை சுமந்தே மகிழ்ச்சியாக எடப்பாடி பயணிக்கிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இதுவே தாமதமான முடிவு. நான் பல நாள் இது மாதிரி முக்கிய தலைவர்களிடத்துலலாம் நேரடியாகவும் தொலைபேசி வழியாகவும் ஊடக வழியாகவும் தொடர்ந்து நாம் இதை வலியுறுத்தி தான் வந்தேன். அந்த அளவில் இன்றைக்கி செங்கோட்டையன் காலதாமதமாவது நேற்று ஊடகவியலாளரை சந்தித்து அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் பேர் இயக்கம் மூத்த தலைவராக இருந்தாலுமே கூட செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவராக இருந்தாலுமே கூட ஒரு பொதுச் செயலாளருக்கு 10 நாள் ஒரு கெடு விதிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சரியான விஷயமா? அப்ப நடவடிக்கை ஆக்ஷன்ங்கிறது சரிதானே? இல்லையா, இப்போ இந்த நடவடிக்கைக்கு இப்போ நீங்கள் எங்கள் செங்கோட்டையன் மாதிரி இப்போ எடப்பாடியோட சீனியர், எடப்பாடியினுடைய காட்டிலும் முன்பே புரட்சி தலைவரின் பேரன்பை பெற்று முதல் சட்டமன்ற பேரவையிலேயே சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்புக்கு வந்தவர், புரட்சி தலைவி அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்றிருந்தவரை இவர்களினுடைய கருணையால் அரசியலுக்கு வந்த, அதாவது செங்கோட்டையன் அவர்களினுடைய அறிமுகத்தால் அரசியலுக்கு வந்து அரசியலில் அடியெடுத்து வைத்த எடப்பாடியார் இப்பொழுது செங்கோட்டையனைவே கட்சியிலிருந்து விலக்குகிற அளவிற்கு ஒரு துணிச்சல் அல்லது ஒரு அப்படி ஒரு முடிவுக்கு வந்தது பெரிய பிழை, பெரிய தவறு, அது வரலாற்று தவறு. பல தவறை சொன்னார். சின்னம்மாவை அவர்களை முதலமைச்சர் பொறுப்பையே தந்த சின்னம்மா அவர்களைவே வெளியேற்றியவர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற இரட்டை பொறுப்பு இருந்த பொழுது அவர் அண்ணன் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றியவர், டிடிவி ஆட்சிக்கு துணையாக இருந்து இவரை முதலமைச்சராக்குவதற்கு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தவர்களையே வெளியேற்றியவர், இப்பொழுது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இப்பொழுது இவருக்கு மிக நெருக்கமாக இருந்து எல்லா துன்பங்களிலும் துணையாக இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் கட்சி பொறுப்புகளில் இருந்து விலக்குகிற அளவுக்கு எடப்பாடியார் துணிந்து விட்டார் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பொது தேர்தலிலும் இவர் தோல்வியை தழுவுவதற்கு மகிழ்ச்சியோடு களத்துக்கு வந்து விட்டார் எடப்பாடியாருங்கிறத தான் இப்போ நம்ம கூட எல்லாரும் நாட்டு மக்கள் இது நான் முதல் பார்வையாக எடுத்துக்கிறேன். பார்க்குறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.